இதுல என்ன காமெடினா ப்ரொடியூசர்கிட்ட சொல்லும் போது அவருக்கு வந்து 80s கெட்டப்லாம் போட்டு அவர் வந்து ப்ரொடியூசர்கிட்ட இந்த சீனை காட்டு அவர் சிவிகுமார் சார் பார்த்துட்டு ஏன் புதுசா இருக்காங்க இந்த பையன்லாம் முழு படத்தையெல்லாம் கேரி பண்ண மாட்டான் வேண்டாம் நீங்க வேற ஆள் பாருங்க அப்படின்ட்டு இத்தனையும் அவர்கிட்ட சொல்லிட்டு யார்ட்ட முனிஸ்காந்த் சொல்லிட்டு நீங்க தான் பண்றீங்கன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் இவர் வேண்டாங்கிட்டாரு. இவரை எப்படி சமாளிக்கிறது அப்படின்ட்டு நான் என்ன வந்துட்டு இவர் தான் முனிஸ்காந்த் தான் நடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டு இவர் எப்படி சமாளிக்கிறதுன்னு சிவிகுமார் சார்ட்டு அதுக்கப்புறம் அந்த கேரக்டரை பத்தி பேசுறதே இல்லை. இதை பத்தி பேசினா தான் நீங்க கேட்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஷூட்டிங் போற வரைக்கும் பேசுங்க. அப்புறம் ஷூட்டிங் போற 10 நாளைக்கு மட்டும் கேட்டாரு ஆமா அந்த முனிஸ்காந்த் கேரக்டர் யார் நடிக்கிறாருங்க. அப்புறம் சொல்லிட்டு சார் அந்த அன்னைக்கு ஒரு நாள் மேக்கப் எல்லாம் போட்டு வரதுக்கு ஆமா அவரா சரி ஓகே அப்படின்னு போயிட்டு மறந்துட்டாரு இவரு. அப்பாடி இந்த மறதி தான் நமக்கு தேவை அப்படின்ட்டு படம் பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் அவருக்கு கொஞ்ச நாள் கழிச்சு சொன்னேன் சார் நீங்க மறந்துட்டீங்க வேண்டாம்னு சொன்னீங்க வேண்டான்னு சொன்னா அப்படின்னு. ஆமா சார் உங்ககிட்ட சில விஷயங்கள் இப்படிதான் டீல் பண்ண வேண்டியது இருக்கு. ஏன்னா அது ரொம்ப தேவையா இருந்தது. அவர் விட்டு எனக்கு வேற உண்மையான ஆப்ஷன் கிடைக்கல. ஒரு சிலர் தான் வந்து அந்த கேரக்டரே கொலாப்ஸ் பண்ற மாதிரி நடிச்சிட்டாங்க. உண்மையில பயந்துட்டேன் ஐயோ இது அவ்வளவுதான் ஏன்னா நம்ம நினைச்ச கற்பனையே இல்லை அப்படின்ட்டு. அடுத்த நாள் அப்படியே மாறுது அது. அதுக்கு இவர் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் அது பெருசா மாறுச்சு. எல்லா ஆக்ஷனுமே அவரு எங்க உண்மையா சொல்றேன் அவர் நடிச்சாருன்னா நான் வந்து அப்செட்டே ஆக மாட்டேன். எனக்கு டென்ஷனே இருக்காது. அவர் எத்தனை தடவை தப்பு பண்ணாலும் நான் டென்ஷனே ஆக மாட்டேன். இப்போ வரைக்கும் ராட்சசன்ல ஒரு டயலாக் வந்து கிட்டத்தட்ட 26 தடவை பேசினது. எனக்கு வந்து அவர் ஷூட்ல வந்து அவரை பாக்குறது எனக்கு அவ்வளவு ஜாலியா இருக்கு. நான் வந்து ஒரு முண்டா ஹாஸ்பிட்டல்ல ஒரு சீன் எடுக்கும்போது 2 ஆர்டிஸ்ட் நடிச்சாங்க. முனிஸ்காந்த் இன்னொருத்தர் நடிச்சாங்க. அவர் நடிக்கும்போது அந்த காமெடி எனக்கு வந்து பெருசா பார்த்துட்டே இருந்தேன். என்ன ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு க்ளோஸ் அப் இருக்கும்ல அது ஆப்போசிட் நடிச்ச நடிகருக்கும் முனிஸ்காந்துக்கும் 2 பேர் நடிக்கிற மாதிரி முனிஸ்காந்துக்கு வைக்கிற க்ளோஸ் அப் வைக்கிறதுக்கு முன்னாடி இவருக்கு ஃபர்ஸ்ட் வச்சு எடுத்துட்டோம். எடுக்கும்போது எனக்கு பெருசா ஒரு அந்த கேரக்டர் மேல அந்த காமெடி மேல எனக்கு பெருசா ஒரு இதே வரல. இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல. அப்புறம் இவருக்கு க்ளோஸ் அப் வச்சோன்னா அவர் பண்ணாரு பாருங்க அதுக்கப்புறம் அப்பாடி அப்படிங்கிற மாதிரி. அதனால அந்த அவருக்குரிய அந்த சீனா சூப்பரா கொண்டு வருவாரு. அதே மாதிரி இன்னொன்னு ராட்சசன்ல அந்த கேரக்டர் நீங்க தான் பண்றீங்க அப்படின்னு சொல்லும் போது ப்ரொடியூசர் வேண்டான்ட்டு இங்கேயும் மறுபடியும் திலீப் பாபு சார் யாரு ராட்சசன் இது எப்படிங்க அவர் காமெடி ஆர்டிஸ்ட் எப்படிங்க பண்ணுவாரு ரொம்ப சீரியஸா எமோஷனலா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. இல்ல சார் நான் வந்து இந்த ஸ்கிரிப்ட் அவர் படிக்க சொன்னேன். படிச்சு முடிச்சுட்டு இந்த கேரக்டர் நீங்க தான் பண்றீங்கன்னு சொன்னேன். அப்ப என்னன்னா ஸ்கிரிப்ட் படிச்சு முடிச்சுட்டு நானும் முனிஸ்காந்தும் அப்படியே நடந்து போய் ஒரு டீ சாப்பிட்டு ரிட்டர்ன் எங்க ரூம்ல தான் படிச்சாரு. ரிட்டர்ன் ரூமுக்கு வெளியே ரோட்ல அவர்கிட்ட வந்து இந்த கேரக்டர் நீங்க பண்றீங்க அப்படின்னு சொன்னோன்னே என்ன பண்ணாரு அந்த கேரக்டர்ல அந்த காருக்கு பக்கத்தில் நடக்கிற ஒரு சீன் ஒன்று எமோஷனலா அந்த பொண்ணோட டெட் பாடி பார்த்துட்டு அழுகிற சீன் இருக்குல்ல அதை யோசிக்கவே அப்படியே பண்ணாரு. நான் வந்து அதுக்கு அவர் தயாராகல. அந்த டயலாக அப்படியே பேசினார். அந்த காருக்கு பக்கத்தில் நின்று ஒன்று பேசுவார்ல விஷ்ணுவும் அவரும் பேசி அதுக்கப்புறம் விஷ்ணு அதை பார்த்து அடிச்சு பிடிச்சி அதை வந்து அந்த ரோட்ல அந்த தெருவுல அப்பவே பண்ணார். இத்தனைக்கும் அவருக்கு அந்த சீனெல்லாம் ரொம்பலாம் யோசிச்சுட்டு இல்லை. அந்த எமோஷனலை அப்பவே என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்துட்டாரு. இத்தனைக்கும் ஆபீஸ்ல ரிஹர்சல் இல்லை கேமரா வச்சுலாம் ரிஹர்சல் பண்ணல. ரோட்ல நானும் அவர் மட்டும்தான் இருக்கும். அப்பவே கிட்டத்தட்ட கீழே விழுந்து பிறந்த இது போதும் இதுக்கு வேணாம் நீங்க எந்திரிச்சிருங்கன்னு சொல்லி பண்ணா. அதனால எந்த கேரக்டரை அவரு நம்பி கொடுக்குறோமோ அது பண்ணக்கூடிய ஒரு ஆள். அதனால அவரு படத்துல இருக்கிறது நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இன்னும் பேசின நிறைய இருக்கு. சார் தமிழ்ல ராட்சசன் எனக்கு ரொம்ப பிடிச்ச சைக்கோ த்ரில்லர்ல ரொம்ப பிடிச்ச படம். ஒரு 3-4 தடவை கிட்ட நான் தியேட்டர்ல 2 தடவை பார்த்தேன். அடுத்து பார்த்தது அதே மாதிரி சரி எப்படிதான் எடுத்திருக்காங்க ஹிந்தியில பாக்கலாமே அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்காக நீங்க உங்களுக்கே தெரியும் கட்பட்லின்னு சொல்லி அக்ஷய்குமார் சார் நடிச்ச இது அதே கதை அதே வில்ல அதே நரேஷன் அதே சீன் பை சீன்ஸ் கூட அப்படியே அந்த சீன்ஸ் கூட அப்படியே தான் இருந்துச்சு. ஷார்ட்ஸ் கூட நிறைய அப்படிதான் இருந்துச்சு. ஆனா எனக்கு இதுதான் எனக்கு பிடிச்ச ஒரு படமா அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு. எனக்கு சில இடங்கள்ல ஏத்துக்கள் அதாவது எப்படின்னா அந்த பர்த்டே பார்ட்டி நடக்கிறப்போ இங்க ஒரு வேட் சாங் போற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு சில இடங்கள்ல ஏன் இது ஒர்க் அவுட் ஆகல அப்படின்ற மாதிரி என்னால ஒரு படம் அப்படியே ஒர்க் அவுட் ஆகுது அதே கதை வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆகல அப்படின்றது என்னால எப்படி அப்படின்றது ஏத்துக்க முடியல. ஸோ நீங்க என்னன்னால அது ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்றது கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார். கட்புக்கை பத்தி என்னால பேசவே முடியாது. அது உண்மையாலுமே நான் பார்த்து ஆச்சரியப்பட்டேன் அந்த படம் பார்த்து. ஏன்னா உண்மையா சொல்றேன் ஒரு படத்தை இவ்வளவு கேவலமா ஒருத்தர் எடுக்க முடியுமாங்கிற அந்த படம் இல்ல. நான் எடுத்த படத்தை அப்படி பார்த்துட்டேங்கிறதுக்காக சொல்ல ஒரு படத்தை அந்த படம் ஏன் ஒரு அந்த
த்ரில்லர் ஃபீல் கொடுக்குது, ஏன் அந்த எமோஷனல் கொடுக்குது, ஏன் பயப்படுத்துச்சு அப்படிங்கிற பேசிக் சென்ஸ் இல்லாம ஒரு படத்தை அப்படியே எடுத்திருக்காங்களேன்னு எனக்கு அவ்வளவு வருத்தமா இருக்கு. உண்மையாலுமே வருத்தமா இருக்கு. அது நான் இத்தனைக்கும் ஒரு படம் முழுக்க நீங்க கண்ணு முன்னாடி இருக்கு. அந்த படத்தை அந்த அந்த படத்தோட எசன்ஸ் என்ன அப்படிங்கிறது பேசிக்கா கூட இருந்திருக்கூடாதுன்னு நினைச்சு எடுத்தாங்களா அப்படிங்கிறது மாதிரி எனக்கு தோணுச்சு. எனக்கு அது உண்மையுமே ரொம்ப பெரிய வருத்தமா இருந்தது. அந்த ஒரு குறிப்பிட்ட இப்ப நீங்க கேட்கறது எல்லாமே அந்த ப்ராசஸ் வந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷம் பேசுனது. அது ரொம்ப சிம்பிளா அது எனக்கு சொல்ல வரல. அது ஏன்னா இப்ப நீங்க ஒரு சீனை கேட்டு இந்த சீன்ல எப்படி இதாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் நிறைய டீட்டெயிலா சொல்லுவேன். அது அது பெரிய அது எப்படி சொல்றது, கிட்டத்தட்ட 1 வருஷம் பேசின ஒரு இது. அது நான் முன்னாடியே சொன்னது அந்த 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 ஆடியன்ஸை கனெக்ட் பண்றது இருக்குல்ல, அதுக்கு நீங்க உங்களுக்கே நீங்க ஃபீல் பண்ணணும். இந்த சீன் நமக்கு எப்படி பயம் கொடுத்தும் எப்படி த்ரில் ஃபீலை கொடுக்கும் அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் ஃபீல் பண்ணுவேன். நம்ம ஏதோ ஒரு படம் இந்த சீன் இப்போ உதாரணத்துக்கு பாத்ரூம் சீன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த சீன்ல அங்க சீன் படி என்ன, அங்க ஒரு பெரிய சைக்கோ ஒன்று இருக்கு அப்படின்னு அவனை கிரியேட் பண்ணி உட்கார வச்சாரு. அது வரைக்கும் மொத்த ஊரே பயம் முறுத்திட்டு இருந்த ஒரு சைக்கோ ஒருத்தர் இருக்கான். அவங்கிட்ட ஒரு சின்ன பொண்ணு மாட்டிக்கிட்டா, இன்னசென்ட்டா ஒரு எதுவுமே தெரியாத ஒரு பொண்ணு நம்பி வந்து உட்கார்ந்து. இதுவே அந்த சீனை பொறுத்த வரைக்கும் ஆடியன்ஸுக்கு ஒரு இயல்பாவே வந்துடுவது. அவனை அப்படி பில்டப் பண்ணி வச்சுட்டோம். அவ்வளவு மோசமான ஒரு சைக்கோன்னு பயங்கர பில்டப் பண்ணி உட்கார வச்சாச்சு. இப்போ அங்க ஒரு பொண்ணு, ஒரு அப்பாவி ஒரு பொண்ணு மாட்டிக்கிட்டா அப்படிங்கும் போது இயல்பாவே உங்களுக்கு என்ன போகுது அப்படின்றது. அதுக்கப்புறம் அந்த அட்மாஸ்பியர், அண்டர் கிரவுண்டுன்னு ஒரு இடம் இருக்கு இல்லையா, அண்டர் கிரவுண்டு உங்களுக்கு தெரியாது எடுத்தோன்னே, பட் இருந்தாலும் அந்த அட்மாஸ்பியரே உங்களுக்கு ஒரு மாதிரி அந்த ஃபீலை கொடுத்துரும். அந்த இடம் இப்ப நீங்க ஓப்பனான ஒரு பிளேஸ், ஓப்பனான ஒரு இடம் அப்படிங்கன்னா அது வேற. ஒரு மாதிரி அடைச்ச மாதிரி ஒரு இடம் இருக்கு, ஒரு மாதிரி அரையிருட்டா இருக்குது. அந்த பொண்ணு அந்த அம்மா மட்டும் உட்கார்ந்துட்டு இருக்குது, இந்த பொண்ணு மாட்டிக்கிட்டா இப்படிங்கிற அந்த சர்க்கம்ஸ்டன்ஸே வந்து உங்களை வந்து ஒரு மாதிரி ஒரு அடுத்த லெவல் சொல்றேன். அதுக்கப்புறம் என்ன ஆகுன்னா இன்னொரு பதட்டத்தை எப்படி ஏற்படுத்துனா, வெளியே ஹீரோ தேடிட்டு இருக்கான், அவனுக்கு கேட்டாமே தெரிய மாட்டேங்குது. ரெண்டாவது என்னன்னா இது த்ரில்லை தாண்டி ஒரு பரபரப்பு பொண்ணு வெளியே உங்களுக்கு மிக்சடா வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த பொண்ணு அவளுக்கு ஒரு மாதிரி புரிஞ்சிருச்சு இது ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம் போறா அப்படின்னு இருக்கும். ஆனா அவன் பாத்ரூம் கை காட்டுறத அவன் அசால்ட்டா கை காட்டுறான். ஏன்னா அவனுக்கு தெரியும் நீ எப்படி போனாலும் எங்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது அப்படிங்கிற. இதுவே ஆடியன்ஸுக்கு வந்து சொல்லாம சொல்றோம், அவன் வந்து இந்த பொண்ணை எப்படியும் கொன்றுவான். ஏன்னா அவன் பாத்ரூமுக்கு வழி கேட்டப்போ அவன் பதட்டப்படவே இல்லை, இந்த பக்கம் இருக்கு நீ போ அப்படிங்கிறான். ஏன்னா நீ அங்க போனாலும் எங்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது அப்படிங்கறது அவனோட இது. அவன் பதட்டப்படாம உள்ள அனுப்புறான் அப்படிங்கறது ஒண்ணு. அவன் பயந்துகிட்டே போறான். இவன் அதை பத்தி அந்த கேரக்டர் வந்து வாசிச்சுட்டு இருக்கும் போது ஆடியன்ஸ்க்கு என்ன ஃபீல் ஆகுன்னா, இவன் எதுவுமே அந்த பொண்ணு பாத்ரூம் போறத பத்தி கேட்கறா, இவன் எதுவுமே பதட்டப்படாம இருக்காங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் வரும்போது என்ன ஆகுதுன்னா, இவன் என்ன ஆனாலும் அவன் கொண்டுருவான் அப்படிங்கிற ஃபீல் ஆடியன்ஸுக்கு சொல்லாம சொல்றான். அதுக்கப்புறம் பாத்ரூம்களுக்கு போனதுக்கு அப்புறம் அவருக்கு தெரிஞ்சிருது, அங்க போனோம்னா அந்த பொம்மையை பாக்குறது, அந்த ரத்தம் அதுன்னு பார்த்தோன்னே தெரிஞ்சிருது. இது வந்து ஆடியன்ஸுக்கு ஒரு பதட்டத்தை கொடுக்குது. ஐயோ இவன் இத்தனை நாள் நம்ம கேள்விதான் பட்டுட்டு இருந்தோம், கண்ணு முன்னாடி கொலை பண்ற இடத்தையே காட்டியிருக்கிறோம் அப்படிங்கிற ஒண்ணு வரும். அப்படியே அவன் லைட்டை திரும்பி பார்த்தா அப்ப அப்படியே கேஷுவலா வாச்சிட்டு. இது என்ன ஆகுதுன்னா ஆடியன்ஸுக்கு அந்த இடம் அவன் எந்த இடத்துலயும் பதட்டப்படுறது இல்ல, அவன் நிதானமா ஒண்ணு பண்ண போறான், இந்த பொண்ணு மாட்டிக்கிட்டா அப்படிங்கிறது தான் அந்த சூழல் கொண்டு வருது. அவன் ஒரு மாதிரி பதட்டப்பட்டானா இங்க இன்னும் ஒண்ணு தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கான். அவன் எங்க பதட்டப்படுவானா, அவன் போன் பேசுறா யாருக்கிட்டயோ அப்படி அவன் அதுக்கு முன்னாடி இன்னொரு பயம் ஒரு ஷாட் வந்து எனக்கு ரொம்ப திருப்தியான ஷாட் என்னன்னா, அவன் அப்படியே வாசிட்டு இருப்பான், திடீர்னு சவுண்ட் பார்த்தா வாசிக்கிற சத்தம் நின்றும். அவன் திரும்பி பார்த்தா அவன் நின்றுட்டு இருப்பான். அந்த கேரக்டர் நிற்கும் போது வந்து அது என்ன ஆகுதுன்னா, இப்ப ஆடியன்ஸுக்கு இன்னொரு பயம் என்ன வருதுன்னா, அவ கண்டுபிடிச்சிட்டான், இவன் வந்து தப்பிக்கிறதுக்கு ஏதோ இவளுக்கு இது ஏதோ ஒரு தப்பான இடம்னு தெரிஞ்சிருச்சுன்னு சையோக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ என்ன ஆகுதுன்னா அப்போ ஆடியன்ஸுக்கு மறுபடியும் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் அந்த பயம். இப்போ இது வரைக்கும் அவன் வந்து ரொம்ப கேஷுவலா இருந்தான், இந்த பொண்ணுக்கு மட்டும் அந்த இடம் தப்புன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ அந்த பொண்ணுக்கு இடம் தப்புன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, அப்போ இன்னும் கொஞ்சம் அதிகமாகுதுல்ல. இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, இதுல வேற அவனுக்கு ஹீரோக்கு வேற இந்த எந்த இடம்னு தெரிய மாட்டேங்குது. இப்போ என்ன பண்றது அப்படிங்கும் போது அவகிட்ட போன் இருக்கிறதே அப்பதான் அவளுக்கு தெரியுது. அப்ப டக்குன்னு என்ன பண்ற, கதவை சாத்தணும்னா போன் பேசுறான்னு தெரிஞ்சணும், அவன் பதட்டமாகறான். இப்போ என்ன ஆகுதுன்னா அடுத்தடுத்த லேயர் அந்த ஸ்டெப்ஸ் அடுத்தடுத்து மாறுது. அவன் வந்து சுத்தி எடுத்து வந்து உடைக்கிறான், அவன் கதவை திறக்க முயற்சி பண்றான், அவன் வந்து லைன் கிடைச்சோன்னா அவன் பதட்டப்பட்டு இங்க தப்பிக்கிறதுக்கு இவன் உடைக்கணும்னா அவன் இங்க உடைக்கிறான். இப்போ எந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு இவன் தப்பிப்பாலாம் இல்லையான்னு கொஞ்சம் பதட்டம் அதிகமாகுது. இப்போ இந்த லேயர் எல்லாமே
எல்லாமே வந்து என்ன ஆகுன்னா ஒவ்வொரு லேயரா அதிகம் பண்றது இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் இவளுக்கு மட்டும் தெரியுது, அது அவளுக்கும் தெரியுது, இப்ப தப்பிக்க முயற்சி பண்றான், அவனுக்கு தெரிஞ்சிச்சு, தப்பிக்கிறான், இவன் அதை விடாம தடுக்கிறான், இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா லேயர் அதிகம் பண்ண ஆடியன்ஸ் தயார்படுத்துறது இருக்குல்ல, அது இந்த லெவல்ல. அதே மாதிரி நீங்க அமலா பால் வீட்டுக்குள்ள கிளைமேக்ஸ்ல போயிடுவோம். அந்த பில்டப் எப்படி போகுதுன்னா அதுவும் இப்படிதான். அவ தனியா இருக்கிறான்னு ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிவி ஓடிட்டு இருக்க சத்தம் கேட்கும், திடீர்னு சத்தம் போடும். ஆடியன்ஸுக்கு வந்து அப்போ அவன் தயாராகிடும், ஐயோ வந்துட்டான் அப்படி. அந்த அந்த கொஞ்சம் கொஞ்சமா லேயர். அவ தனியா இருக்கிறது ஒண்ணு, தனியா இருந்தா கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கும் அப்படிங்கிறது அந்த கதையை பொறுத்த இருக்குது. அப்புறம் டிவியோட சத்தம் கேட்டு அவன் போறான்னு ஆடியன்ஸ் பார்த்துக்கணும், ஐயோ போகாத, அது ஏதோ வில்லங்கம் இருக்கு அப்படின்னு. அதே மாதிரி கீழே போறான், பார்த்தா வைடு வச்சிருப்போம். வைடு வைக்கிறது என்ன ஒரு இதுன்னா அந்த இடமே தெரியும், அதுல அவ மட்டும் தனியா இருப்பான். அந்த அவ ஒருத்தி மட்டும் இருக்கு, சுத்தியும் யாருமே இல்லை. ஆனா அங்கிருந்து இருட்டா இருக்குது, அவன் எங்கேயோ தான் ஒளிஞ்சிட்டு இருக்கான். அவன் நேருக்கு நேரம் காட்டிட்டோம்னா அந்த பதட்டம் வராது. இருட்டா இருக்குது, அவன் எங்கேயோ ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்கான்னு மட்டும் நம்ம சொல்லாம சொல்லிட்டோம்னா அப்ப என்ன ஆகுதுன்னா இன்னும் பதட்டம் வரும். அப்புறம் தான் என்ன ஆகுதுன்னா அவன் டிவி நிறுத்திட்டு போகும்போது அப்புறம் மின்னல் அடிக்கும், பார்த்தா மின்னலுக்குள்ள அவன் நிக்கிற மாதிரி ஒன்று காட்டும். மறுபடியும் இருட்டாயிரும், அவளுக்கு தெரியாது. இப்ப ஆடியன்ஸுக்கு சொல்லிட்டோம், அவன் இருக்கிறான், இருட்டா இருக்குது, அவன் இருப்பான் போல இருக்குன்னு ஒண்ணு, அடுத்தது இருக்கிறான்னு கன்ஃபார்ம் ஒண்ணு, அதுக்கு அடுத்து என்ன ஆகுதுன்னா இவளுக்கு அது தெரியல. இப்ப இவளுக்கு தெரியல அப்படின்னு ஒண்ணு என்ன ஆகுதுன்னா அடுத்தது இவளுக்கு தெரியாம இவங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கா, அவ எடுத்து மெழுகுவத்தி வச்சுட்டு நடந்துட்டு இருப்பா, பின்னாடி வருவோம். இப்ப என்ன ஆகுதுன்னா அவளுக்கு தெரியல, அவன் பின்னாடி இருக்கிறாங்கிற இன்னொரு லேயர் அதிகமாகுது. அப்புறம் என்ன ஆகுதுன்னா அவன் மெழுகுவத்தி வச்சுட்டு போயிடுவான், அது ஆஃப் ஆயிடும். ஆஃப் ஆயிடுச்சுன்னு போது இந்த ஆடியன்ஸுக்கு என்ன ஆகுதுன்னா இன்னுமே அவனுக்கு இன்னும் வசதியை போச்சுடா அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கும். அவ தட்டும்போது அந்த டார்ச் லைட்டு தட்டும்போது பார்த்தா அவன் பின்னாடி பத்த வைப்பான். அது இன்னும் அவன் நினைச்சுக்குவான் அந்த சின்ன பொண்ணு தான் பத்த வச்சிருக்கு, தீயில விளையாடாத அப்படின்னு சொல்லுவான். திரும்பி பார்த்தா அவன் மேல கத்துவான், யாரா அந்த பொண்ணு அம்மான்னு சொல்லிட்டு மேல கத்துவா, மேல பாப்பா இங்க யாரா பத்த வச்சதுன்னு திரும்புறது. இப்படி அந்த பில்டப் இருக்குல்ல, அது ஒவ்வொரு லேயரா இப்படி அதிகமாகும் போது நமக்கு ஆடியன்ஸ் வந்து அப்படியே உள்ளுக்குள்ள போயிடுவாங்க. நம்ம இதுதான் நிறைய பேர் நிறைய த்ரில்லர் படங்கள்ல சில தவறுகள் வந்து இந்த மாதிரி பில்டப்பை வந்து பண்ணாம சரியா பண்ணாம கனெக்ட் ஆகாம போயிடுறது, அந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆயிடும் சில படங்கள்ல. அது நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு கவனம். அந்த பில்டப் தான் கடைசி வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் மேல ஓடி போறது, அப்புறம் அந்த சுத்தியில் வைக்கிறது, அந்த இடத்துல சுத்தி அவன் லாக் பண்ணிட்டானா அந்த சீன் வந்து முடிஞ்சிடும். லாக் பண்ணாம இருக்கு, அதே நேரம் அவன் போராடுறான், இவன் அதே நேரம் போன் பேசுறான், அவனுக்கு அட்டன் பண்ணிட்டான், இப்படி இவன் மாட்டிக்கிட்டான் அப்படிங்கிற அந்த மாறி மாறி காட்டுற அந்த பில்டப்பு. அதுக்கப்புறம் இவன் பண்ணுவான், இவன் ஏதாவது பண்ணிடுவானா அப்படிங்கிற பயம், இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பில்டப் ஏற்றிட்டு போகும்போது அது சுவாரஸ்யமா மாறிடுது. இது மாதிரி நிறைய சீன் இருக்கு, தனியா ஒரு கிளாஸ் எடுக்கலாம். அந்த மாதிரி இருக்கு. நான் பண்ணதை வச்சு சொல்றேன், மற்ற படங்களை பத்தி கேட்டீங்கன்னு எனக்கு தெரியாது, மற்ற த்ரில்லர் படம் எப்படி ஒர்க் அவுட் பண்ணிருப்பாங்கன்னா எனக்கு தெரியாது. நம்ம பண்ண ஒரு வேலையை பற்றி டீட்டெயில் அதுன்னு ஞாபகத்தில் இருக்காது. சில விஷயங்கள் வந்து பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பண்ணிக்கலாம், இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு சொல்லுவாங்க. இப்போ தானே அந்த ட்வின்ஸ் மேட்டர் ஒன்று இருக்குல்ல, அது வந்து நம்ம பேசும்போது கிடைச்சது. அது நம்ம வந்து ஸ்கிரிப்ட் எழுதும் போது இல்லை, அது நாங்கள் பேசும்போது கிடைச்ச ஒரு இதுதான். அவன் தப்பிச்சு அவன் வந்து உண்மையாவே ஒரிஜினலான அவன் டார்கெட் பண்ண பொண்ணே போயிட்டு இருக்கு, அவன் ஒரு இடத்துல மிஸ் ஆகுறான்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் வச்சிருந்தான். அப்புறம் பார்த்தா சரி இல்லை வேண்டாம், அது வந்து அவன் ட்வின்ஸ்ன்னு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசும்போது சொன்னது. அது வந்து எனக்கு அந்த ஐடியாவை பேசும்போது சொன்னது வந்து யங் மங்சங்னு ஒரு படம் பண்ற அர்ஜுன் சொல்லிட்டு அவர் தான் இந்த ஸ்கிரிப்ட்ல எனக்கு முன்னாடி இருந்து டிராவல் பண்ண. நாங்கள் தான் நிறைய பேர், அவர் தான் அந்த ஐடியா பொறுத்த வரைக்கும் அவர் தான் ஃபர்ஸ்ட் சொன்னது, நம்ம ட்வின்ஸை தான் ட்ரை பண்ணலாமா அப்படின்னது. இது எப்படிங்கும்போது சரி இங்கே ஃபாலோ பண்றதுக்கு அவளை ஒன்று வச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸில் வந்து அந்த ப்ரொடியூசர்கிட்ட பேசுறது வந்து ஏற்கை சரவணன் தான் சொன்னேன். நம்ம கடைசியில் வேணா ப்ரொடியூசர்கிட்ட மறுபடியும் பேசுகிற மாதிரி வைக்கலாமா அப்படின்னு. அது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சின்ன சின்னதாக அங்கங்கே நிறையா பேசும்போது தெரியும்.